அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நீட் பேப்பர் லீக்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒரு கட்சி சார்பில்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாதிரி எந்த ஒரு கட்சி அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நாடு தழுவிய ஒரு மாணவர் போராட்டமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது மிக பெருமையாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுலேயும் இந்த போராட்டமானது ஜந்தர் மந்தரில் இல்லை டெல்லியில் மட்டுமே வந்து அடங்கிடாமல் நாடு முழுவதும் இதனுடைய அதிர்வலைகள் போய் கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உண்மையிலுமே தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு உதாரணம் யார் அப்படின்னா பாஜக அப்படிங்கிறத 2014 அவங்க ஆட்சியை பிடிச்சதுலேருந்து நம்மளில் பல பேர் தொடர்ந்து வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே வரோம், தொடர்ந்து வந்து பேசிட்டே வரோம். ஈவன் வென் லாட் ஆஃப் நம்மளோட கண்டெம்பரரிஸ் வந்து வாயை மூடிட்டு வாயையும் கையும் மூடிட்டு பாஜக அரசை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய ப்ரெஷர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளில் பல பேர் வந்து ஈவன் அது வந்து ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி நமக்கே வந்து ஆமோதிக்கிற ஒரு 10 பேருக்கு மத்தியில் நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட பல எதிர்ப்புகளை தாண்டி பல எதிர்வினைகளை தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பதில் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த புல்ஷிட்டை, அதாவது பாஜக அப்படிங்கிற இந்த புல்ஷிட்டை இனிமே எங்களால் வந்து ஒத்துக்க முடியாது. இனிமே இந்த சப்ரேஷனை, இந்த கோடி மீடியாவை, இவங்க வந்து பண்ணுற இந்த ஆப்டிக்ஸை, ஒரு நபருடைய ஈகோவை, ஒரு ஷியர் ஆப்பத்தி ஆஃப் கவர்னன்ஸை, இவங்க மக்கள் மேலே ஒரு துளி கூட வந்து ஒரு மரியாதையோ துளி கூட வந்து அவங்களுக்கு ஒரு அக்கறையோ இல்லாத ஒரு வகையான ஒரு அரசை, ஒரு கம்ப்ளீட்லி கோல்டு ஒரு பிட்ரேயல் ஆஃப் த இந்தியன் பீப்புள், இதை வந்து இனிமேல் எங்களால் வந்து ஒத்துக்கவே முடியாது. இதை வந்து த சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறத, அது மட்டும் இல்லாமல் மதவாத அரசியல், அதை விட்டுட்டேனே இந்த ஹிந்து முஸ்லீம் வந்து மக்களை வந்து பிரிக்கிறது, பிரிவினைவாத அரசியல், இது மாதிரிலாம் இதெல்லாம் நாங்கள் வந்து இனிமேல் ஒத்துக்க மாட்டோம். வி கெனாட் டாலரேட் திஸ் புல்ஷிட் எனிமோர் அப்படின்னு இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா இந்த கிட்ஸு வந்து வெளியில் வந்து இன்றைக்கி போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி போஸ்டர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த ரெசிக்னேஷன் அட் த ஹையஸ்ட் லெவல். அப்படிங்கும்போது இதை பார்க்குறதுக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது எனக்குலாம், என்ன மாதிரியான ஒரு பர்சன். ஏன்னா நான் வந்து பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் இழந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி வேலிடேட்டட் டுடே. ரெண்டாவது, இந்த போராட்டத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். இது வந்து ஒரு மாணவர்கள் போராட்டம். இந்த மாணவர்கள் போராட்டத்தை ஹைஜாக் பண்ண நினைக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ், ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பர்சனாலிட்டிஸ், நீங்கள்லாம் ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் ஸ்டே த ஃபக் அவுட் ஆஃப் their பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட். ப்ளீஸ் டேக் அ ஸ்டெப் பேக். இது வந்து உங்களுடைய அரசியல் படுத்துறதுக்காகவோ உங்களுடைய 15 செகண்ட்ஸ் ஆஃப் க்ளோரி, 15 மினிட்ஸ் ஆஃப் ஃபேமுக்காகவோ நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் கிடையாது. இப்போது நான் வந்து ஒரு 5% பேசியிருக்கேன்னா எத்தனையோ செலிப்ரிட்டிஸ், எத்தனையோ ஆக்டர்ஸ், எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ், எத்தனையோ வந்து ஆக்டிவிஸ்ட்ஸு இதெல்லாம் விட, அதாவது வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ப்ரிசன்ட் டைம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி எத்தனையோ பேர் வந்து இந்த அரசை எதிர்த்து பேசியிருக்காங்க இத்தனை வருடங்களில். ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரொட்டஸ்ட்டை வச்சு நீங்கள் சுயலாபம் தேடுறதுக்கு தயவு செஞ்சு இன்றைக்கி நான் திடீர் போராளியாக உள்ளே வரேன் அப்படின்னு தயவு செஞ்சு வராதிங்க. திஸ் இஸ் சிம்ப்ளி நாட் த மொமெண்ட் ஃபார் தட். இந்த போராட்டம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்னா, நேத்திக்கு முதல் முறையாக நம்மளோட பிரதமர் தன்னுடைய ஃபோனோ அது வந்து லேப்டாப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் தன்னோட ஸ்க்ரீனில் முகத்தை இங்கே பாருங்கள் இப்படி 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 கொண்டு வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், கிட்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் த கவர்மெண்ட். இது வந்து ஒரு செமினல் மூமெண்ட் இன் இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி. திரும்பி பார்க்கும்போது இந்த 2026 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் எழுதப்படும். மாநில அரசியலுக்கு ஒரு நிமிஷம் வருவோம். இதில் மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா தாவேகா, திமுக வந்து பாஜகவோட கள்ள கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்கிறதும், திமுக தாவேகாவை இயக்கிறதே பாஜக தான் அப்படின்னு சொல்கிறதும், 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி பழி போட்டுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, 2 பேருமே ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு எனிமியாக, ஐயோ இவங்க கூடலாம் சேரவே கூடாது, இவங்க கூட சேர்ந்தா நீ வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை சப்போஸ் வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா, ஐயோ அவங்க கூட சேர்ந்துடாதரா, அந்த பையன் வந்து உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி பாஜகவை தொடர்ந்து மாநில கட்சிகள் ஒரு எனிமியாக, ஒரு சேரக்கூடாத ஒரு கூடா நட்பாக தான் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து அட் த டாப் மோஸ்ட் லீடர்ஷிப் லெவலில் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாமானிய தொண்டன் நீங்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் போயோ இல்லை ஃபேஸ்புக்கில் போயோ இன்ஸ்டாகிராமில் போயோ பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு கூட பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் எனிமி, அவனை வந்து எக்காரணத்தை கொண்டு உள்ளே விடவே கூடாது அப்படிங்கிறதுல
ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஈவன் சாமானிய மனிதர்கள் கூட வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு நோட் தட். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தல் அவங்க அடைஞ்ச மிகப்பெரிய தோல்வி. ஸோ இதனால் என்ன, நம்ம காங்கிரஸ் ஆதரிக்கணுமா, இல்லை அந்த மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, இந்த மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, பிரதம மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, இல்லை நீ வந்து 5 வருஷம் கோமாவில் இருந்தியா, இப்போ உங்கள் அரசு தானே, நீங்கள் ஏன் கோமாவில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க, இந்த மாதிரியான பல சர்ச்சைகள், பல ஒரு குழப்பங்களுக்கு நடுவில் எனக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கீப்பிங் அசைட் ஆல் தீஸ் டிஃப்ரென்சஸ், பார்ட்டிசான் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தே டு நாட் வாண்ட் டு டாலரேட் புல்ஷிட், தே வாண்ட் சிஸ்டமிக் சேஞ்ச், தே வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் quo. தே டு நாட் வாண்ட் டு டாலரேட், நம்மளுடைய ஜென்ரேஷன் டாலரேட் பண்ண புல்ஷிட் எல்லாம் இவங்க வந்து கை கட்டி வாய் பொத்தி இருந்த நம்மளுடைய தலைமுறையினரில் பலர் வந்து இன்றைக்கி தலையை தொங்க போட்டுக்கணும். இன் ஷேம். இவங்களால் முடியாததை, நம்ம ஜென்ரேஷனால் முடியாததை இன்றைக்கி வந்து இளைஞர்கள், மாணவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வெரி ப்ரவுட் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ப்ரவுட் மூமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹோப்ஃபுல் மூமெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். திஸ் இஸ் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இது வந்து ஒரு முக்கியமான தருணம். இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு தருணம். இதனுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும், நீட் பேன் ஆகிடுமா, ஆட்சி மாறிடுமா, இந்தியா வந்து உண்மையிலுமே ஒரு வல்லரசு நாடாயிடுமா, மோடி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து விட்டுடலாம். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான செலிப்ரேட்டரி மூமெண்ட். ப்ளீஸ் லெட் அஸ் டேக் அ மூமெண்ட் டு செலிப்ரேட் அவர் செல்ஸ். கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே வந்து தேச விரோதிகள், ஆன்டி நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி அவங்க முத்திரையிடப்படுறாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தார்மீக கோபம், இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய தார்மீக கோபம், இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து இது நீட்டோட பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் நான் பார்க்கல. இத்தனை ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய அவலங்களுடைய ஆதங்கம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தார்மீக கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு ஆற்றாமையிலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த அரசு வந்து மிகச்சிறப்பான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது, மிகச்சிறப்பான ஒரு விஸ்வகுரு நமக்கு வந்து கிடைத்து விட்டார் அப்படின்னு தீவிர பக்த கோடிகளாக இந்நாள் வரைக்கும் இருந்த பல பேரண்ட்ஸ் முன் வந்து, எங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் என்ன கை வைக்கிறீங்களா, அவ்வளோ பெரிய ஆட்டோக்ரஸியாக நடத்துகிறீங்களா நீங்கள், உங்களுடைய குரோனிக் கேபிட்டலிஸ்டோட குழந்தைங்கள்லாம் வேறு, எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக போயிட்டாங்களா அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அவங்க மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தேசிய அளவிலையும் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில், அது வந்து அரசியல் மாற்றமோ, அரசு மாற்றமோ, இல்லை கவர்னன்ஸில் மாற்றமோ, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் மாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு வந்து வேணும். தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் லாட் அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் ரைட்ஸ். ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. இதை வச்சு உங்களுடைய லைம் லைட்டை நீங்கள் தேடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் இந்த வீடியோ போடுறதுனால நீங்கள் கேட்கலாம், நீ மட்டும் வீடியோ போடுறீ அப்படின்னு. நான் வீடியோ போடுறேன்னா இது என்னுடைய தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எந்த வகையிலையும் வந்து இட் இஸ் நாட், ஐ ஹோப் இட்ஸ் நாட் டேக்கிங் அவே ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் விச் ரைட்ஃபுல்லி பிலாங்ஸ் டு தெம். ஸோ இன்றைக்கி இந்த மூமெண்ட்டை உண்மையிலுமே ஒரு இந்தியன் சிட்டிசனாக நம்ம எல்லாரும் வரவேற்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். குட் நைட் டு ஆல். ஜெய் ஹிந்த்.